Hi friends, welcome to my channel Texisia. Click the red button and subscribe my channel. ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020 ரேங்க் அனாலிசிஸை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வருஷம் கட் ஆஃபையும் லாஸ்ட் இயர் கட் ஆஃபையும் கம்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஓவரால் கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃபுக்கும் இந்த வருஷம் கட் ஆஃபுக்கும் மேஜர் வேரியேஷன் எதுவும் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை மனசில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் காலேஜஸை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த டேபுலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் டிஎன்இஏ 2019 கட் ஆஃபையும் டிஎன்இஏ 2020 கட் ஆஃபையும் கம்பேர் பண்ணி ஒரு டேபுலர் காலம் போட்டிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ரேங்கை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு கட் ஆஃபை மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓவரால் ரேங்க் 570, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 194, இந்த வருஷம் பார்த்திங்கனாலும் 194 கட் ஆஃப்க்கு ஓவரால் ரேங்க் 570 வந்திருக்கு. ஸோ தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், கட் ஆஃப் டிஃப்ரென்ஸு எதுவும் கிடையாது. ஸோ லாஸ்ட் இயர் எந்தெந்த காலேஜ் 194க்கு கிடச்சிருக்கோ அதே காலேஜ் இந்த வருஷமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணும்போது, காலேஜை சூஸ் பண்ணும்போது அதை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம சாய்ஸாக கொடுக்கலாம். ஓகே. ஸோ 1478 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 191.25. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 191, ஒரு 0.25 அட்வான்டேஜ் இருக்குது. பட் அது பெரிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதே ஓவரால் ரேங்க் 3200 அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 188, ஆனால் இந்த வருஷம் 190. ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நமக்கு இருக்குது. இந்த வருஷம் ஒரு 2 மார்க் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் 188 கட் ஆஃப்க்கு கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 190க்கு ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு 190க்கு மேலே எடுத்தவங்க இந்த வருஷம் அதிகம் பேர் இருக்காங்க அப்படின்றதான் இதோட மீனிங். ஓகே. இப்போது ஓவரால் ரேங்க் 5569, லாஸ்ட் இயருக்கு 184.5 கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 186 கட் ஆஃபுக்கு அதே ஓவரால் ரேங்க் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் 1.5 மார்க், 1.5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 7168, அதுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 182, இந்த வருஷம் 183. இந்த இடத்துலையும் ஒரு மார்க் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஓவரால் ரேங்க் 9626, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 178, இந்த வருஷம் 179. ஸோ இங்கேயும் ஒரு மார்க் அதிகமாக இருக்குது. ஓவரால் ரேங்க் 13215, லாஸ்ட் இயர் 173 கட் ஆஃப் கிடச்சிருக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி 173 கட் ஆஃப் அந்த ரேங்க் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ மோரார்லெஸ் சேமாக இருக்குது. இந்த ரேஞ்சில் 173 175 ரேஞ்சில் மோரார்லெஸ் கட் ஆஃப் போன வருஷமும் இந்த வருஷமும் சேமாக இருக்குது. ஓவரால் ரேங்க் 18803 அப்படின்ற போது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 168.5, ஆனால் இந்த வருஷம் 165. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் நமக்கு 3.5 மார்க்கு கிடச்சிருக்கு. மீனிங் என்னென்னா, லாஸ்ட் இயர் 168.5க்கு கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 165 எடுத்தாவே கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வச்சுருவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நமக்கு 3.5 மார்க்கு கம்மியாக எடுத்திருந்தாலே லாஸ்ட் இயர் காலேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 160 லாஸ்ட் இயர் கட் ஆஃப்னா 22,878 ரேங்க் ஓவரால் ரேங்க் வந்திருக்கு. பட் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதே 160க்கு 22,878 ஓவரால் ரேங்க் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 152
அப்போ 140, 123 அந்த ரேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷமும் இந்த வருஷமும் ரேங்க் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து சேம் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அதே காலேஜை இந்த வருஷமும் எதிர்பார்க்கலாம். பட் மேஜர் டிஃப்ரென்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப லோ கட் ஆஃப், அதாவது 77,000 ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 115, வேறஸ் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 106. மீனிங் என்னென்னா, லாஸ்ட் இயர் 115க்கு கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 106 கட் ஆஃப் எடுத்திருந்தாலே கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 9 மார்க் வந்து நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது. சரியா? ஸோ இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம காலேஜை சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு காலேஜ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதை தான் இந்த ஸ்லைட்ஸில் நான் எழுதியிருக்கேன். எனிவே ஒன்ஸ் அகைன் வந்து நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டேபிளில் வந்து லாஸ்ட் இயர் 194 அப்படின்றது இந்த வருஷம் 194க்கு ஈக்குவல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த காலேஜ் லாஸ்ட் இயர் நல்ல காலேஜ் 194 கிடச்சதோ அதே காலேஜை இந்த வருஷமும் 194 கட் ஆஃப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 191 லாஸ்ட் இயர் 191 இந்த வருஷம் கட் ஆஃப்ன்றது லாஸ்ட் இயர் 191.25 கட் ஆஃப்க்கு ஈக்குவல். ஸோ மோரலாக சேம் தான். ஸோ திஸ் இயர் வந்து 190ன்றது லாஸ்ட் இயர் 188க்கு ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் 2 மார்க்ஸு. ஸோ 190 நீங்கள் இந்த வருஷம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 187, 88 அந்த ரேஞ்சில் எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜை முன்னாடி கொடுங்க. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ 186 இந்த வருஷம் கட் ஆஃப் பண்ணுறது லாஸ்ட் இயர் 184.5க்கு ஈக்குவல். ஸோ இந்த இடத்துலையும் அரவுண்ட் 2 மார்க்ஸ் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ 179 இந்த வருஷம் கட் ஆஃப் பண்ணுறது லாஸ்ட் இயர் 178க்கு ஈக்குவல், டிஸ்அட்வான்டேஜ் 1 மார்க்ஸ். பட் 165 இந்த வருஷம் கட் ஆஃப் பண்ணுறது லாஸ்ட் இயர் 168.5க்கு ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல 3.5 மார்க்ஸ் வந்து நமக்கு அட்வான்டேஜ். இப்போ உங்கள் கட் ஆஃப் வந்து 165ன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் செக் பண்ணும்போது 168க்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் இதோட மீனிங். அதுக்கப்புறம் 160, 123 அதுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேங்க் டிஃப்ரென்ஸ் வந்து எதுவும் கிடையாது, மோரலாக சேமாக இருக்குது. பட் ஃபைனலாக வந்து 106 கட் ஆஃப் இந்த வருஷம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 115 கட் ஆஃப்க்கு ஈக்குவல். ஸோ உங்களுக்கு ஒரு 9 மார்க் வந்து அட்வான்டேஜாக கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஓரளவு நல்ல காலேஜு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் நான் சொன்னது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.